நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிற நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலை வந்து புதுசா வரக்கூடியவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டால் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது ரூபினி அப்படிங்கிறவங்க தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. நம்மளுடைய சேனலுடைய ஒரு நெருங்கிய தோழி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சம்பவத்துல நம்மளே உள்ள போயிருக்கிறோம், அதனால நம்மளுடைய கதையும் சேர்ந்தான் வரும். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022ங்க. அதாவது நாங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து அவங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணி அவங்களை கிளியர் பண்ணோம். கிளியர் பண்ண பிறகு அவங்க என்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் செய்துக்கிட்டாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து 2019 காலகட்டத்துல தாங்க இவங்களுக்கு இந்த சம்பவமே ஆரம்பிக்குது. இந்த சம்பவம் தொடங்குறது எங்க அப்படின்னா இவங்களுடைய கல்யாணம், அதாவது நம்மளுடைய ரூபினிக்கு வந்து கல்யாணம் பண்றாங்க. காரைக்குடியை சேர்ந்தவங்க தான் நம்மளுடைய ரூபினி. ரூபினியை வந்து அவங்க வீட்டுல வந்து செல்லமா ரூபி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ரூபியுடைய ஹஸ்பண்டுடைய பெயர் வந்து சுந்தர் ராஜன்ங்க. அவங்க காரைக்குடியை சேர்ந்தவங்க தான். அதாவது காரைக்குடியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஊரை சேர்ந்தவங்க தான் நம்மளுடைய ரூபினி. ஆனா காரைக்குடிக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. அப்படி போன பிறகு அவங்க லைஃப்ல நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2019 காலகட்டம், அதாவது லாக்டவுன் தொடங்கின டைம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்குது. அதாவது 2019 ஃபர்ஸ்ட்ல கல்யாணம் ஆகிருது. 2019 குவாரண்டைன் லாக்டவுன் நடந்தது இல்லையா, அந்த டைம்ல தான் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்மளுடைய சுந்தர்ராஜுக்கு வந்து 35,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவங்க ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகி போன இடத்துல நம்மளுடைய சுந்தர்ராஜுக்கு 2 தம்பிகள் இருக்கிறாங்க. அவங்க வீடு ரொம்ப சின்னதுங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா தனியா ஒரு வீடு வாடகைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுந்தர்ராஜும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஊருக்குள்ளாடி வீடு தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி இந்த ஊருக்குள்ள வீடு தேடும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடே கிடைக்கிறேங்க. புதுசா அந்த ஏரியாக்குள்ளாடி, அதாவது இவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தூரத்துல வந்து ஒரு புது வீடு வேலை செய்து அந்த வீட்டுல யாருமே தங்கலைங்க. அந்த வீடு வந்து ஃப்ரீயா தான் இருந்திருக்குது. அதனால அந்த வீட்டை வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டுடைய ஓனர் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊருக்குள்ள விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த ஓனர் அந்த ஊருக்குள்ள இல்ல, அவர் வெளியூர்ல இருக்கிறாரு. அந்த வீடை வந்து விற்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தெரிய வருது. சரி, விற்கிறது வரைக்காவது நம்ம அந்த வீட்டுக்குள்ள வாடகைக்கு இருந்துக்கிடலாம் அப்படின்னு நினைச்ச சுந்தர்ராஜ் அவங்களுடைய போன் நம்பரை, அதாவது கான்டாக்ட் நம்பரை வாங்கி அவங்களுக்கு கால் பண்றாங்க. ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வீடு நாங்க வாடகைக்கு கொடுக்கல அப்படிங்கறது மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னா வாடகைக்கு இருந்தாங்கன்னா வீடெல்லாம் அழுக்காயிரும், அதுக்கப்புறம் யாராவது வந்து விலைக்கு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு அந்த நபர் வந்து சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்மளுடைய சுந்தர்ராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா சரி இந்த வீடை நீங்க என்ன விலைக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாருங்க. அதை கேட்ட உடனே அந்த நபரும் கிட்டத்தட்ட 8.5 லட்சம் ரூபாய் இருந்தா அந்த வீடை வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரி, நான் ஒரு வாரத்துல உங்களுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சுந்தர்ராஜன் வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்தவர் தன்னுடைய மனைவி மற்றும் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட தம்பி கிட்ட எல்லாத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் பைசா வந்து பிரட்டி கேட்கிறாரு. அதே மாதிரி அவங்களும் எல்லாரும் பிரட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5.5 லட்சம் ரூபாய் வந்து பிரட்டிடுறாங்க. அப்படி பிரட்ட பிறகு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அப்பதான் அந்த வீடை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இவங்களால அதுக்கு பிறகு பிரட்டவே முடியலைங்க. ரொம்ப ட்ரை பண்ணிட்டாங்க, கிடைக்கல. இருந்தாலும் சரி அந்த நபர்கிட்ட நம்ம கால் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம், இவ்வளவுதான் எங்களால பிரட்ட முடிஞ்சது, அதனால நீங்க வீடை வேற யாருக்காவது கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுந்தர்ராஜும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நபருக்கு கால் பண்றாருங்க. அதாவது அந்த வீட்டுடைய ஓனருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. அப்படி அந்த வீட்டு ஓனர்கிட்ட கால் பண்ணி விஷயத்த சொன்ன உடனே அந்த வீட்டு ஓனர் வந்து நானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு இப்போ கிடைக்கிற காசு போதும், நீ அந்த 5.5 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்துரு, வீடை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீடையும் விலை முடிச்சிடுறாங்க. நம்ம சுந்தர்ராஜும் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிடுறாருங்க.
இவரும் என்ன பண்றாரு அப்படின்னாக்கி கையில இருக்கக்கூடிய காசு எல்லாமே செலவாயிடுச்சு. இனி ஒரு பால் காய்ப்பு எடுக்கணும்னா கொஞ்சம் காசு நிறைய செலவாகும். அதுக்காக இப்ப காசு செலவாக்குறதுக்கு காசு கையில இல்ல அப்படிங்கறதுனால நம்மளுடைய சுந்தர்ராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பால் காய்ப்பை நம்ம பெருசா எடுக்க வேண்டாம், ஊர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய குடும்பக்காரங்களுக்கு மட்டும் ஒரு 10 பேருக்கு சொல்லி வீட்டுக்குள்ளே சிம்பிளாட்டு இந்த பால் காய்ப்பை எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே நம்மளுடைய ரூபி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு கணபதி ஹோமம் நடத்தி ஒரு தச்சு கழிப்பெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம இந்த வீட்டுக்குள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரூபி வந்து தெய்வ நம்பிக்கை மற்றும் பேய் பிசாசு மேல பெரிய நம்பிக்கை உள்ளவங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கணபதி ஹோமம் மற்றும் தச்சு கழிப்பு அப்படிங்கிற விஷயத்த பண்ணிக்கிட்டு தான் நம்ம அந்த இதுக்குள்ள போகணும், அதாவது வீட்டுக்குள்ள பால் காய்ப்பை நடத்தணும் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்ல எந்த நம்பிக்கையும் இல்லாதவருங்க நம்மளுடைய சுந்தர்ராஜ். அதாவது என்னன்னா, சுந்தர்ராஜுக்கு கடவுள் நம்பிக்கையோ தெய்வ நம்பிக்கையோ எதுவுமே கிடையாது. அதாவது பேய் பிசாசை பத்தின எந்த நம்பிக்கையும் இல்லாத மனிதன் அப்படிங்கிறதுனால அவர் இதுக்கு எதுக்குமே ஒத்துக்கிடலைங்க. ஆல்ரெடி காசு வேற இல்ல, சரி இதெல்லாம் நம்ம இப்ப பண்ண போனோம் அப்படின்னா நம்ம பெரிய லெவல்ல மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கறதுனால அவர் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், நம்ம நாளை காலையில பாலை காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டுல மறுநாள் பால் காய்ச்சிடுறாங்க, வீட்லயும் போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள் வந்து இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருக்குது. அப்படியே நாட்கள் உருண்டு ஓட ஆரம்பிக்குதுங்க. அதாவது 2020 வந்துருது. அதாவது எப்படின்னா லாக்டவுன் வந்து ஃப்ரீ பண்ணாங்க இல்லையா, அந்த டைம் வந்துருது. ஆனா இவங்க வயிற்றுல எந்த புழுப்பூச்சியும் உண்டாகல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் ஓடிட்டு இருக்குது. இருந்தாலும் இவங்க வந்து அதை பெருசா எடுத்துக்கல, ஏன்னா வயசு இருக்குது, அதனால பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ரூபி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை வருதுங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு ஞாபக மறதி அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் வருது. ஏதாவது ஒரு பொருளை அவங்க எடுத்துட்டு அதை கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஹால்ல வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹால்ல வச்சது ஞாபகமே இருக்காது, ஆனா கிச்சன்ல இருந்து எடுத்தது ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரியான ஞாபக மறதி பிரச்சனைகள் நிறையவே வருது. அந்த மாதிரியான ஒரு பெண் கிடையாது ரூபி. ஆனா நல்ல ஞாபக சக்தி உள்ளவங்க, கிட்டத்தட்ட காலேஜ் பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது நன்றாகவே தெரியுங்க அவங்க வீட்டுல. இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இதை வந்து அடிக்கடி திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏமா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, ஒவ்வொரு பொருளையும் அங்கங்கேயா கொண்டு வச்சிருக்கிற, கிச்சன்ல இருக்க வேண்டிய பொருள் எல்லாம் வந்து நம்மளுடைய பெட்ரூமுக்குள்ள இருக்குது, பெட்ரூம்ல இருக்கக்கூடிய பொருள் வந்து கிச்சன்ல இருக்குது, சில பொருட்கள் வீட்டுக்கு வெளியில இருக்குது, இது என்னமா பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சுந்தர்ராஜன் வந்து அடிக்கடி திட்டம் ஆரம்பிக்கிறாருங்க. இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுடைய ரூபிக்கு வந்து இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதாவது உங்களுக்கு அந்த ஞாபக மறதி சக்தி இருக்கிறத இவங்களால தெரிஞ்சுக்கிடவே முடியலன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதனால பிரச்சனை, அதனாலதான் அது தெரியல அவங்களுக்கு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் அப்படியே ஓடிட்டே இருக்குது. பெரிய அளவுல எந்த பிரச்சனைக்கும் போகாம இந்த மாதிரி தாங்க போயிட்டே இருக்குது. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ரூபி வந்து கல்யாணம் ஆகி வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நார்மலான உடம்பு ஷேப்ல இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த 6 மாத காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோ வெயிட் உள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க உடம்பு வந்து தொழுதுன்னு இந்த பண்ணி மாதிரி ஆயிடுறாங்க. அதாவது அவங்க உடம்பெல்லாம் வந்து அப்படி நீர் போட்டு ஊதும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிருது. இதை பார்த்த நம்மளுடைய சுந்தர்ராஜன் கேட்கிறாரு, நீ என்னடி சாப்பிடுற, இந்த மாதிரி வண்ணம் வச்சுக்கிட்டே போற, அதாவது பயங்கர குண்டா இருக்கிறாங்க. இவருக்கு கடைசி கிண்டவே பண்ண ஆரம்பிச்சிடுறாரு சுந்தர்ராஜே, குண்டம்மா குண்டம்மா அந்த மாதிரி தான் கூப்பிடுவாரு. அந்த மாதிரி போயிடுறாங்க, நல்ல வண்ணமா இருக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, இவங்க வந்து அளவான சாப்பாடு தான் சாப்பிடுறாங்க, புரோட்டீன் தான் சாப்பிடுறாங்க, மற்ற மாதிரியான வேற வகைகள் ஒன்றும் சாப்பிட்றது கிடையாது. இருந்தாலும் அவங்களுடைய, அதாவது ரூபியுடைய அந்த உடம்பு வந்து பயங்கரமா வண்ணம் வைக்குதுங்க, அதாவது நல்ல தடிமன் ஆயிருது. இருந்தாலும் இதை வந்து பெருசா எடுத்துக்கல, அப்படியே விட்டுடுறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் மத்தியானங்க, அதாவது இந்த லாக்டவுன் வந்து ரிலீஸ் பண்ண டைம் தான், ஒரு 15 நாள் தாங்க இருக்கும். அந்த டைம்ல ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, இவர் வீட்டுல இருந்தே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு நம்மளுடைய சுந்தர்ராஜ். அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கி, சாப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய, அதாவது ரூம்ல இருக்கக்கூடிய அந்த கட்டில்ல படுத்து கிடக்குறாரு. தூங்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு அப்படி இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட மத்தியான சாப்பாடை முடிச்சிடுறாங்க. ஒரு 1.5 மணி நேரம் நல்லா தூங்கவும் செய்யறாருங்க நம்மளுடைய சுந்தர்ராஜ். அப்படி தூங்குனவருக்கு திடீர்னு ஒரு முழிப்பு வருதுங்க. அப்படி முழிச்சு பார்க்கும்போது தாங்க அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய மனைவி தாங்கூட இருந்து தான் சாப்பிட்டாங்க. அதை ஒரு பிளேட்ல சோறு போட்டு சாப்பிட்டுருக்காங்க. அன்னைக்கு அவங்க வீட்டுல வந்து வெஜிடேரியன் பிரியாணி வச்சிருக்காங்க, அது இல்லாம சிக்கன் கறி வந்து தனியா சமைச்சு வச்சிருக்காங்க. இதை வந்து அந்த மத்தியானம் டைம்ல வந்து சாப்பிட்டுருக்காங்க. ஆனா இங்க ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இவங்க பெட்ரூம்ல இருந்து, அதாவது அந்த அவர் படுத்திருக்கக்கூடிய அந்த கட்டில்ல இருந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிச்சன் வந்து நன்றாகவே தெரியுங்க. அந்த கிச்சன்ல வந்து குத்த வச்ச மேனிக்கு இந்த பெண், அதாவது நம்மளுடைய ரூபி வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த குக்கர்
குக்கர் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பிரியாணி சமைச்ச குக்கரை தூக்கி அவங்க முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த இறைச்சி குழம்ப வந்து அப்படியே அதுக்கு உள்ள தட்டி அப்படியே பிசைஞ்சு அடிக்கிறாங்க. அதை அப்படியே பாக்குறாரு இவர். பார்த்துக்கிட்டு இவருக்கு என்ன செய்யணும்னே தெரியல, இது என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த இடத்துல எந்திக்க முடியலைங்க. இவரால் வந்து அந்த மூவ்மெண்ட்டை கொடுக்க முடியல, கண்ணு மட்டும்தான் திறந்து இருக்குது. இவருடைய உடம்பு கை கால்லாம் அசையவே இல்லைங்க. அதை அப்படியே தத்ரூபமா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த நேரத்துக்கு அந்த பெண், அதாவது ரூபி இருக்கிறாங்க இல்லையா, அதை மொத்தமா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதாவது ஒரு பீஸ் கூட இல்லைங்க, எல்லாமே சாப்பிடுறாங்க. அவர் தத்ரூபமா பார்த்துட்டே இருக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு அந்த பெண் வந்து அந்த குக்கரை எடுத்துக்கிட்டு போய் அந்த வாஷ் பேஷன் இருக்குங்க உள் சைடுல, அதை கழுவுறதுக்கு உள்ள போறாங்க. அது எல்லாமே இவர் நீட்டாகவே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா இவருக்கு உடம்பு தான் அசையல, மற்ற மாதிரி கண் திறந்தே தாங்க இருக்குது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க உள்ள வந்து அந்த தண்ணி திறந்து விட்டு, அதாவது வாஷ் பேஷன்ல தண்ணி திறந்து விட்டு அந்த பாத்திரத்தை கழுவிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்குதுங்க. ஆனா அந்த நேரத்துக்குள்ளாடி அந்த இடத்துல ஒரு கருப்பு கலர்ல ஒரு உருவம் வந்து, அதாவது பட்ட பகல் நடக்குதுங்க, மத்தியான நேரம் 3-3:30 மணிக்கு தான் இது நடக்குது. அப்படியே ஒரு கருப்பு உருவம் அந்த இடத்துக்குள்ள நடந்து அந்த கிச்சன் வாசல் வழி, அதாவது பின்னால கிச்சன் வாசல் இருக்குங்க, அந்த வாசல் விளையாட்டு வெளியே போகுதுங்க. அது முடிஞ்சு இந்த பாத்திரம் கழுவக்கூடிய சத்தம் நின்று அதுக்கு பிறகு நம்மளுடைய ரூபி வந்து அந்த ரூம்ல இருந்து, அதாவது அந்த கிச்சன் ரூமுக்குள்ள இருந்து அப்படியே வெளியே வர்றாங்க. அதையும் அப்படியே தத்ரூபமா பாக்குறாருங்க. இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு கண்ணை மூடிட்டு துறக்குறாருங்க. அப்படி கண்ணை மூடி துறக்கும் போது கரெக்டா அவங்க மனைவி வந்து அந்த கிச்சன் வாசல்ல இருந்து அப்படியே அந்த ஹாலுக்கு வர்றாங்க. அதையும் பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு இவர் டக்குன்னு எழும்பி நேர கிட்ட வந்துடுறாங்க, ஹாலுக்கு வந்துடுறாரு. வந்துகிட்டு என்னம்மா சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்க கூட தானப்பா நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரூபியும் சொல்றாங்க. என்ன சொல்ற, நீ இப்ப சாப்பிட்டுட்டு இருந்ததை நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சுந்தர்ராஜன் சொல்றாரு. என்ன அப்படின்னா, அவரு நேச்சரா பார்த்தாரு இல்லையா, அதனால அவர் அப்படி சொல்றாரு. இல்லப்பா நான் ஒன்றும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல ரூபி வந்து சொல்றாங்க. இருந்தாலும் இவருக்கு ஒரு டவுட்டுங்க, இவங்க சாப்பிட்டதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அது விசித்திரமா இருந்தது, ஒரு கருப்பு உருவம் போச்சுது இல்லையா, இதையெல்லாம் பார்த்தாரு இல்லையா, ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க கேட்டுட்டே இருக்கிறாரு. ஆனா அவங்க மனைவி ரூபி வந்து இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டுறாங்க. என்ன அப்படின்னா, மத்தியானம் சாப்பிடும் போதே இவங்க கொஞ்சம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஆல்ரெடி குண்டமான்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணுவார் இல்லையா, அதனால கொஞ்சம் கடுப்பாகிறாங்க. நீங்க என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணு இல்லாமான்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு கிச்சனுக்குள்ள போறாருங்க. அப்படி கிச்சனுக்குள்ள போகும்போது இவங்களுக்கு ஒரு டவுட், யாருக்கு அப்படின்னா நம்ம ரூபிக்கு. என்ன அப்படின்னா, நம்ம இருந்த பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு நினைச்சுதான் இவர் பார்க்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாலே உள்ள போயிடுறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது அந்த குக்கர் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படி சமைச்ச மேனிக்கு தாங்க இருக்குது. அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. இவங்க எடுத்த சாப்பாடு போக மிச்ச சாப்பாடு அப்படியே தாங்க இருக்குது. இதையும் பார்க்கிறாரு. அப்ப நம்ம பார்த்தது கனவு அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாருங்க. இருந்தாலும் தன்னுடைய மனைவி கிட்ட பின்னால அப்படி ஒரு உருவம் வந்தது, இந்த மாதிரி நீ உட்கார்ந்து இருந்து சாப்பிட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே மறைச்சிடுறாருங்க. ஏன்னா இவருக்கு இந்த மாதிரி நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆல்ரெடியாட்டே சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லியிருக்கிறதுனால இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த விஷயத்த மறைச்சிடுறாரு. சரி நம்ம கனவு தான் கண்டிருக்கிறோம், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை விட்டுறாருங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு இவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த பிரியாணி இருக்குது இல்லையா, அதுதான் நைட்டு சாப்பாட்டுக்கும் வச்சிருக்காங்க. அதனால அந்த பிரியாணி எடுத்து சாப்பிடுறாருங்க. மத்தியானம் எந்த அளவுக்கு டேஸ்டா அந்த சாப்பாடை சாப்பிட்டாங்களோ அதுல ஒரு துளி டேஸ்ட் இல்லாம இருக்குதுங்க இப்ப சாப்பிடக்கூடிய அதே பிரியாணி. அந்த பிரியாணி வந்து அவ்வளவு டேஸ்டா இருந்தது. ஆனா இந்த நேரத்துல பார்க்கும்போது அது ஏதோ யாரோ சாப்பிட்டுட்டு இந்த மிச்சம் வைப்பாங்களே, எச்சி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குதுங்க. இவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் அதை பெருசுபடுத்தல, இவங்க சாப்பிட்டுறாங்க. ஆனா ரூபிக்கு அந்த மாதிரி எந்த விஷயமும் தெரியல. அதாவது சாப்பாட்டுல வந்து எந்த வித்தியாசமும் அவங்களுக்கு தெரியலைங்க. அதனால சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க வந்து அன்னைக்கு படுத்து தூங்கிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. சுந்தர்ராஜுக்கு வந்து அன்னைக்கு பகல்ல நடந்தது அது ஒரு கனவு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் அதை அப்படியே விட்டுறாரு. வேற எந்த விஷயத்தையும் எடுத்துட்டு போகல, அப்படியே விட்டுறாருங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 நாட்கள் வந்து எந்த பிரச்சனையும் ஆகலைங்க. அதனால இவரும் விட்டுறாரு. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுந்தர்ராஜுடைய மாமனார் மாமியார், அதாவது நம்மளுடைய ரூபியுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து நம்மளுடைய ரூபியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த லாக்டவுன் நடந்ததுனால அவங்களால வர முடியாம இருந்திருக்குது. அதனால அந்த டைம்ல வந்து அந்த வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. வீட்டுல வந்து பார்த்த உடனே தன்னுடைய மகள் வந்து ஒரு 3 மடங்கு பெருசா இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பன்னிக்குட்டி மாதிரி இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே என்னமா சாப்பிடுற, ஏமா இந்த மாதிரி வண்ணம் வச்சுட்டு போற, குழந்தை என்னாச்சு அப்படி இப்படின்னா கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அம்மா. ஆனா அவங்களுக்கு இதை பத்தி என்ன சொல்லணும்னே தெரியலைங்க. ரூபி வந்து கண்ண முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த இடத்துல அன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப ஜாலியா பேசிட்டு எடுத்துக்கிட்டு அன்னைக்கு மத்தியானம் சாப்பிடுறாங்க. தன்னுடைய மாமனார் மாமியா இன்னைக்கு நின்னுகிட்டு நாளைக்கு போங்க அப்படிங்கறது மாதிரி நம்மளுடைய சுந்தர்ராஜன் சொல்லிடுறாரு. அதனால அவங்க அன்னைக்கு அங்க தங்குறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, 2 பெட்ரூம் இருக்குங்க, ஒரு ஹால், ஒரு கிச்சன்.
இந்த 2 பெட்ரூம்லயே வந்து அட்டாச் பாத்ரூம் தாங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுந்தர்ராஜ் மற்றும் அவருடைய மனைவி ரூபி தூங்கக்கூடிய ரூம்ல வந்து அவங்க மாமனார் படுக்கிறாருங்க. அதாவது ரூபியோட அப்பா படுக்கிறாரு. ரூபி மற்றும் அவங்களுடைய அம்மா வந்து ஒரு ரூம்ல படுத்திருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் ஆயிடுச்சு இல்லையா தன்னுடைய மகளை பிரிந்து. அதனால அவங்க வந்து கொஞ்சம் பாசமா இருக்கிறாங்க. அதனால அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல படுத்துறாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹால்ல இருக்கக்கூடிய டிவியை ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு அந்த சோபா செட்ல அப்படியே படுத்து கிடக்குறாங்க. கிட்டத்தட்ட சாப்பாடுலாம் முடிச்சிடுறாங்க. நைட்டு ஒரு 12:30-1 மணி இருக்குங்க. இவங்க வீட்டை சுத்தி பயங்கரமா நாய் குலைக்குதுங்க. ஆல்ரெடி இவங்க வீடு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஊர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தள்ளி தாங்க இருக்குது. என்ன அப்படின்னா, புதுசா இடம் போட்டு வீடு கட்டி வித்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரியல் எஸ்டேட்டுக்காரங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாடலேஷன் தான் இந்த வீடும் இருக்குது. இவங்க வீட்டை தாண்டி வீடுகள் இல்ல. ஆனா இவங்க வீட்டுக்கு முன்னால ஒரு 300 மீட்டர் தாண்டி ஒரு 7 வீடுகள் இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு 300 மீட்டர் தாண்டி தான் அந்த ஊருடைய எல்கை இருக்குது. இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த இடம் எல்லாமே டியூப் லைட் அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப பக்காவா இருக்கிற மாதிரி தாங்க தெரியும். அந்த மாதிரியான அந்த இடத்துக்குள்ளாடி நைட்டு 12:30 மணிக்கு நாய்கள் பயங்கரமா ஊளை இட்டுக்கிட்டு பயங்கரமா சுத்தி வருதுங்க. அந்த வீட்டை சுத்தி தாங்க இந்த நாய்கள் ஊளை இடக்கூடிய சத்தம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, அதாவது கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாருங்க நம்மளுடைய சுந்தர்ராஜ். என்ன அப்படின்னா 2 ரூமே லாக் ஆயிருது. இவர் வந்து அந்த ஹால்ல தான் படுத்திருக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, சோபா செட்ல அப்படி படுத்து கிடந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. நல்ல தூக்கத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, சுந்தர்ராஜுக்கு டக்குன்னு ஒரு முழிப்பு வருது. அப்படி முழிச்சு பார்க்கும்போது அங்க வீட்டுக்குள்ள ஜீரோ வால்ட், அதாவது அந்த ஹால்ல வந்து ஜீரோ வால்ட் பல்ப் வெளிச்சம் தான் தெரியுதுங்க. அந்த வெளிச்சத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறாரு. இவர் படுத்திருக்கக்கூடிய சோபாக்கு நேர எதிர்த்தாப்புலயும் ஒரு சோபா செட் இருக்குங்க. அந்த சோபா செட்டுக்கு பின்னால ஒரு பெண் வந்து அப்படியே நடந்து போறாங்க. அந்த பெண்ணுடைய சைஸை பார்க்கும்போது தன்னுடைய மனைவி மாதிரி அவருக்கு தெரியுதுங்க. இந்த இருட்டுக்குள்ள எதுக்காக இவ போயிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல சுந்தர்ராஜ் என்னமா எங்கம்மா போற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அது எதுவுமே சொல்லலைங்க. டக்குன்னு அந்த சோபாக்கு கீழே அப்படி போயிருது. என்னடா எங்கடா போனா இவ என்ன ஒளிச்சா விளையாடுறா, அண்ணாம்பூச்சி விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டக்குன்னு கீழே போயிடுறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மொபைல்ல இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை ஆன் பண்ணி தாங்க பாக்குறாரு. ஏன்னா எந்திரிச்சு போய் லைட்டு போடணும் அப்படின்னாக்கி அந்த செவர் பக்கம் போகணும், அதுக்கு கொஞ்சம் எளிமை நடக்கணுங்க. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, டக்குன்னு அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய லைட்டை ஆன் பண்ணி பார்க்கும்போது அந்த சோபாக்கு பின்னால வந்து ஒரு நைட்டி மட்டும் அப்படி விழுந்து கிடக்குது. அதாவது அவங்க மனைவி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நைட்டி தாங்க கீழே விழுந்து கிடக்குது. இது என்னடா நைட்டி இங்க வந்து கிடக்குது, அப்ப இப்ப இதுல வந்தது யாரு அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதாவது ஹால்ல இருக்கக்கூடிய லைட்டை ஆன் பண்றாருங்க. லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. இவருக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் ஒன்றும் புரியல. இது உண்மையா நடந்துச்சா இல்ல நம்ம கனவு கண்டமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாருங்க. இருந்தாலும் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இவர் தூங்கவே இல்லை. என்ன அப்படின்னா, வீட்டை சுத்தி இந்த நாய்கள் வந்து ஊளை இட்டுட்டு பயங்கரமா குலைச்சிக்கிட்டே இருக்குது. அதனால இவருக்கு தூக்கம் அதுக்கு பிறகு வரவே இல்லைங்க. அன்னைக்கு நைட்டை வந்து அப்படியே கழிச்சிடுறாரு. அந்த நைட்டு அந்த இடத்துல விழுந்த இடத்துல அப்படிதாங்க கிடந்துட்டு இருக்குது. இருந்தாலும் மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே தன்னுடைய மனைவியை வந்து கூப்பிடுறாரு. தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு விஷயத்த சொல்றாரு. இந்த நைட்டி எப்படிங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்டே தெரியாத மாதிரி கேட்கிறாரு. இல்லப்பா இந்த நைட்டி வந்து நான் மொட்டை மாடியில காய போட்டிருந்தேன், அது எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியல, நைட்டு நான் தான் தெரியாம எடுத்துட்டு வந்து போட்டுட்டேனா இருக்கும், என் கையில இருந்து மிஸ் ஆயிருக்குமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரூபி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி சரின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஆனா இவருடைய மனசுக்குள்ளாடி அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குதுங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான அமானுஷ்யம் இருக்கிறது உண்மை அப்படிங்கிறத நிரூபிக்கிறது மாதிரியான இந்த சம்பவம் நடக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு பகலுங்க மத்தியான நேரம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சுந்தர்ராஜ் வந்து மொட்டை மாடியில நின்று போன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. தன்னுடைய மாமனாரும் மொட்டை மாடியில தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே வந்து நம்மளுடைய ரூபி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பாத்ரூம்ல ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய பாத்ரூம்ல ரூபி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க அம்மா பெட்ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய பாத்ரூமுக்குள்ளாடி போற பழக்கமே கிடையாதுங்க. இவங்க வீட்டுக்கு வெளியே போகக்கூடிய கொஞ்சம் பழைய ஆட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால வீட்டுக்கு வெளிப்பக்கத்துல இருக்கக்கூடிய பாத்ரூமுக்கு போயிட்டு அப்படியே கிச்சன் வழியா உள்ள வர்றாங்க. அப்படி உள்ள வரும்போது ரூபி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய வாஷ் பேஷன்ல தன்னுடைய தலைமுடியை விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே பாத்திரம் துலக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பாத்திரம் துலக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவங்க கேட்கறாங்க, என்னமா நான் துலக்கட்டுமாமா, அதாவது பாத்திரத்தை நான் துலக்கி தரட்டுமா இல்ல தேங்காய் திருக்கட்டுமா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய விஷயங்கள் கேட்கறாங்க. ஆனா அந்த இடத்துல நிக்கக்கூடிய ரூபி எந்த வார்த்தையும் பேசலைங்க. அப்படியே உம்முன்னு நிக்கிறாங்க. சரி இவ ஏதோ ஒரு கோவத்துல இருக்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க 2
பேருமே ஒரே பெட்ரூம்ல தானே தூங்குறாங்க அதுக்கு முந்தின நாள் நைட்டு. அதனால அந்த ரூமுக்குள்ள வர்றாங்க. அப்படி ரூமுக்குள்ள வரும்போது பாத்ரூமுக்குள்ள இருந்து குளிச்சுக்கிட்டு டோரை ஓபன் பண்ணிட்டு ரூபி வெளியே வர்றாங்க. ரூபியை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. உடனே ஏன்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவை இந்த சவுண்டை நிறுத்தாம அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல வேகமா ஓடி வந்த ரூபி டக்குன்னு அவங்க அம்மாவை கையை பிடிக்கிறாங்க. பிடிச்சிக்கிட்டு என்னமாச்சு ஏமா கத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ இப்பந்தானடி அங்க கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்த, எப்ப நீ இதுக்குள்ள போன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லம்மா நான் குளிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், நான் வெளியே வரும்போது நீங்க உள்ள வர்றீங்க, நான் அதை தான் பார்த்தேம்மா அப்படிங்கிற மாதிரி ரூபியும் சொல்றாங்க. உடனே வேகமா ரூபியும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த கிச்சனுக்கு வேகமா போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது கிச்சன்ல யாருமே இல்லைங்க. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு மனசுக்குள்ளாடி அந்த பயம் வந்துருது அவங்க அம்மாவுக்கு. ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பழக்கப்பட்டிருக்குங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவர் அதாவது சுந்தர்ராஜுடைய மாமனாரை கூப்பிட்டு கீழே வர சொல்றாங்க. கீழே வந்துடுறாரு. வந்த உடனே இந்த சம்பவத்தை அப்படியே எடுத்து சொல்றாங்க. எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குது, இந்த மாதிரி என்னுடைய பொண்ணுடைய உடம்பு வந்து இந்த மாதிரி வீங்கி ஊதி போய் இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது. நீங்க தெரிஞ்ச மாந்திரிகர்கள் யாராவது இருந்தா யாரையாவது கூட்டிட்டு வாங்க அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா, இந்த மாதிரி இருக்குதா இல்லையா அப்படிங்கறத முதல்ல நம்பிக்கை வந்த பிறகுதானே இந்த மாதிரி எல்லாம் இறங்குவாங்க. இந்த அவங்க அம்மா சொன்னதுனால மட்டும் அதை செய்யக்கூடாது அப்படிங்கறதுனால அவங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேல இருந்து சுந்தர்ராஜன் கீழே வர்றாரு. கீழே வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆச்சுமா, ஏமா இப்படி வந்து கூட்டம் போட்டு நின்று பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அந்த நேரத்துல தன்னுடைய மாமியார் வந்து இந்த விஷயத்த தன்னுடைய மருமகன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கும் வந்துடுறாங்க. இருந்தாலும் இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்படுது. என்ன அப்படின்னா தன்னுடைய மகள் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறா, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, அவளுடைய உடல் நிலை வர இந்த மாதிரி இருக்குது இப்படி நினைச்ச சுந்தர்ராஜுடைய மாமியார் வந்து விஷயத்த அப்படியே சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் பார்த்தேன், இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது, நேற்றைக்கு நைட்டு இந்த வீடை சுத்தி நாய்கள் குலைக்கிறத காது கொடுத்து கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல சுந்தர்ராஜும் அவருக்கு நடந்த இந்த சம்பவங்கள் அனைத்தையுமே அப்படியே எடுத்து சொல்றாருங்க. என்ன அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அதனால நான் வந்து இதெல்லாம் நம்புற ஆளு கிடையாது, அதனால பெருசா பேசல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அனைத்தையும் அவருக்கு என்ன நடந்துச்சோ அது அனைத்தையுமே சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே சுந்தர்ராஜுடைய மாமா என்ன பண்றாரு அப்படின்னாக்கி அவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட பெரிய பெரிய மந்திரவாதிகள் எல்லாம் போய் பார்க்கிறாரு, கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு, அங்க இங்க எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான பதில் சொல்லப்படுதுங்க. என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிறது ஒரு பெண்ணுடைய ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க முனி இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, சில பேர் இசக்கி இருக்குது, சில பேர் வந்து இரத்த காட்டேரிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது ஒவ்வொரு கோவிலுக்கு போனா ஒவ்வொரு பதிலுங்க, ஒரே மாதிரி யாருமே சொல்லலைங்க. கடைசியா என்ன நடக்குது அப்படின்னாக்கி ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டுக்குள்ளாடி பேய் விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2020 இருந்து 2022 வரைக்கும் இவங்க வந்து பேய் விரட்டி பார்த்துடுறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய ரூபியுடைய உடம்புல தான் அது இருக்குது அப்படிங்கறது மட்டும் எல்லாருக்கும் தெரிய வந்துருது. ஏன்னா ரூபியோட உடம்பு ரொம்ப தடிமனா இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு காரணமே இருக்கக்கூடிய அந்த துர்சக்தியுடைய வேலை தாங்க ரூபியை வந்து இந்த மாதிரியான உடல் அளவை பெருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து போக தான் இவங்களுக்கு தெரிய வருது. ஆனா நிறைய கோவிலுக்கு போயிருக்கிறாங்க, நிறைய இடங்களுக்கு பார்த்துருக்குறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த துர்சக்தி என்னது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் ஒழுங்காகவே சொல்லலைங்க. 2022 சுந்தர்ராஜுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஒரு விஷயம் பண்றாரு. என்ன அப்படின்னா எங்க அப்பாவுக்கும் சுந்தர்ராஜுடைய அப்பாவுக்கும் நல்ல நெருங்கிய ஒரு பழக்கம் இருந்திருக்குங்க. அதாவது 2000 காலகட்டத்தில இருந்தே அவங்களுக்குள்ள பழக்கம் இருந்திருக்குது. அதனால கடைசியா எங்க வீட்டுக்கு தேடி வர்றாங்க. அப்படி தேடி வரும்போது எங்க அப்பா இல்ல, நான் தான் இருந்தேன். எங்க அப்பாவுடைய சிசியர்மார் 2 பேர் இருக்கிறாங்க. நாங்க ஒரு 3 பேர் தான் இருந்துட்டு இருந்தோம். எங்களை தான் தேடி வந்தாங்க. வந்த பிறகு நாங்க 3 பேர் சேர்ந்து தாங்க அவங்க வீட்டுக்கும் போனோம். அங்க போய் சில பல மாந்திரிக பூஜைகளை தொடங்க ஆரம்பிச்சோம். என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவை ஆணி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேய்களை வந்து நாங்க பாவையில அடிச்சிருவோம். பாவை அப்படின்னு சொன்னா அதனுடைய பொருள் வந்து பொம்மைன்னு அர்த்தப்படுங்க. அதை பொம்மையை வந்து வரைஞ்சிருவோம். அதாவது அரச மரக்கட்டை, ஆலமரக்கட்டை, அதுக்கப்புறம் மாமரக்கட்டை, இந்த மாதிரி கட்டைகள்ல வந்து ஒரு ஆளுடைய உருவத்தை வரைஞ்சி அதுல சில எந்திரங்கள் வரைஞ்சி அதுல வந்து பேயுடைய முடிய கட்டி ஆணியில முடிய கட்டி அடிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படிதாங்க நாங்க பண்றோம். என்ன அப்படின்னு நாங்க இருக்கிறது என்ன ஏது அப்படிங்கறது எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசரமே கிடையாது. அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும், அது மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள்.
குறிக்கோளா இருக்கும். அதனால நாங்களும் என்ன பண்றோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு காரைக்குடிக்கு நாங்களும் போயிடுறோங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது இவ்வளவு நாள் வாய் திறந்து பேசாத அந்த பெண் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் அப்படின்னா ரூபியுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய ஆன்மா தாங்க பேச ஆரம்பிக்குது. அந்த பெண்ணுடைய ஆன்மா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா தன்னை அடிச்சு கொன்னதே ஒரு முனிதான் அப்படின்னு சொல்லுதுங்க. என்ன அப்படின்னா அந்த முனிகள் வந்து அடிச்சு இறந்து போறாங்க அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி முனி அடிச்சு சாவக்கூடியவங்களுக்கு அந்த முனியுடைய பவர் வந்து இந்த இறந்து போகக்கூடிய ஆன்மாக்கும் இருக்குங்க. அதனாலதான் இந்த மாதிரி பல கோவில்கள் பல மாந்திரிகர்களுக்கு இதை வந்து சமாளிக்க முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விஷயம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு அந்த உடம்புக்குள்ள இருக்கிறது இதுதான், இதை நம்ம தொட்டா நம்ம அடி வாங்குவோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே விட்டுக்கிட்டு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நாங்க பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி தாங்க நம்மளுடைய ரூபியுடைய உடம்புலையும் இந்த ஆன்மா இருக்குதுங்க. முனி கிட்ட அடி வாங்கி செத்த இந்த பெண்ணுக்கு முனியுடைய பவர் இருக்குது அப்படிங்கறதுனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எங்க கிட்டயே சொல்லுதுங்க. ஒரு விஷயம் கேட்கிறோம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் நீ வந்து எந்த இடத்துலயுமே வாய் திறந்து பேசல, இப்ப மட்டும் எப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அதுக்கு பிறகு அழ ஆரம்பிச்சிருதுங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அழ ஆரம்பிச்சிருது. ஏன் அப்படின்னா நாங்க வச்சிருக்கிற சாமி அதாவது நரசிங்கரை வச்சுதான் நாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால என்ன நடக்குது அப்படின்னா அவருக்கு முன்னால இந்த மாதிரி துர்சக்திகள் சில சாமிகள் வரைக்கும் அடி வாங்கிறோம். அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி அந்த இடத்துக்கு காட்டுக்கு விறகு வெட்ட வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த ஏரியால காடு வெட்ட வந்த ஒரு பாட்டி தாங்க இந்த பெண். கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு இருக்கும். இவங்களை அந்த இடத்துல முனி அடிச்சு கொன்னுடுச்சு. ஆனா அதெல்லாம் காலம் கழிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா அதே இடத்துல தாங்க இந்த நபர் வந்து வீடு வாங்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்ன ஏற்கனவே ஒரு ஆள் வீடு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வீடை தானே இவங்க வாங்கி இருந்தாங்க. அந்த வீட்டுல தான் இருந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை அப்படிங்கறத நாங்க ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆன்மாவை அந்த கட்டையில அடக்கி ஒடுக்குறோம். ஒடுக்கி முடிச்ச உடனே நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வீட்டை சுத்தி தரரட்சா எந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்திரங்கள் பதிக்கிறோம். அதாவது எப்படின்னா 4 மூலையிலையும் வந்து அந்த வீட்டு காம்பவுண்டுக்குள்ளங்க 4 மூலையிலையும் இந்த மாதிரியான தரரட்சா எந்திரம் செய்து அதை வந்து உள்ள புதைச்சு வச்சிடறோம். அது மட்டும் இல்ல அந்த வீட்டுல வந்து இந்த ஆன்மாக்களை விரட்டின பிறகு சில பல எந்திரங்கள் அவங்களுக்கு நாங்க செய்து கொடுத்துருக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் செய்து இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடுறாங்க. யார் அப்படின்னா நம்மளுடைய ரூபி ரொம்ப குண்டா இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய உடம்பு வந்து நார்மலாட்டு வந்துருது. அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குங்க. அவங்க இப்ப நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தின் மூலமாட்டு நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும். என்ன அப்படின்னா இந்த மாதிரி வீடுகள் வாங்கும்போது இத மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சில மாந்திரிகர்கள் மற்றும் இந்த கோவில் பூசாரி இருப்பாங்க. அத மாதிரி இந்த ஆசாரி வேலை செய்யக்கூடியதுலயும் சில மாந்திரிகர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெளிவா பண்ணக்கூடியவங்க. அவங்கள நாடி இந்த மாதிரி இடம் வாங்கும் போதும் வீடு வாங்கும் போதும் யாராவது ஒரு ஆளை நீங்க கூட்டிட்டு போய் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குதா இல்லையா அப்படிங்கறத வந்து தெளிவுபடுத்திக்கிட்டு அந்த வீட்டை வாங்குறது உங்களுக்கு ஒரு பெரிய நல்லதை கொடுக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நீங்க கண்டிப்பா தப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடு வாங்கினா அதாவது வாஸ்து பிரகாரம் பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் இருக்குங்க, சில பேர் வந்து இடம் வாங்குவாங்க. அப்படி இடம் வாங்கும்போது ஆல்ரெடி நல்ல வசதியா இருப்பாங்க. அந்த இடம் வாங்கின பிறகு அப்படியே அவங்க வசதி எல்லாம் போய் ரொம்ப கொடுமையான நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆட்களை நீங்க பார்த்து அவங்கள கூட்டிட்டு போய் அந்த இடம் எப்படி இருக்குது, அங்க ஏதாவது பிரச்சனை இருக்குதா இல்லையா அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி இடங்கள் வாங்குறது உங்களுக்கு நல்லதை செய்யும் அப்படிங்கறது மாதிரி தாங்க நான் இதை சொல்றேன். உங்களுக்கு தயவு செய்து இதை கேட்டுக்கிடுங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ரூபினி அனுப்பி தரதுக்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன அப்படின்னா அவங்களுக்கு நான் இதை பண்ணி கொடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஆனா அந்த டைம்ல வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல. அதுக்கு பிறகு இப்பதான் அவங்க என்னுடைய போன் நம்பரை கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. கான்டாக்ட் பண்ணி எனக்கு நடந்த சம்பவத்தை நீங்க சொல்லலாமே, நீங்க தானே வந்து கிளியர் பண்ணி கொடுத்தீங்க அப்படிங்கறது மாதிரி அவங்க எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த சம்பவத்தை நான் சொல்லிட்டேன். அவங்களுடைய முழு சம்மதத்தோட தான் இந்த சம்பவத்தை நான் போட்டிருக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.